ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னா இடியாப்பமும், அதுக்கப்புறம் தேங்காய் பால் தான் செஞ்சேன். புகழ் பாப்பாவுக்கும் அதையே ஊட்டி விட்டாச்சு. ஊட்டி விட்டுட்டு மதியானத்துக்கு மீன் வாங்க போலாம் அப்படின்ட்டு நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். பாப்பா தங்கச்சிகிட்ட குடுத்துட்டு போயிட்டு வந்தேன். வெயில் அவ்வளோ இல்ல. ஸோ அதனால நடந்தே போய்க்கலாம் அப்படின்ட்டு நடந்துன்னு போயிட்டு இருந்தேன். நம்ம ஏரியா பக்கத்துல ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு. ஸோ அங்க தான் போயிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மீன் பிடி காலம் போட்டனால மீன்லாம் அவ்வளோ வாங்கவே இல்ல. ஸோ அதனால நெறைய மீன் வாங்கிட்டு வந்தேன். குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வறுக்கிறதுக்கும் அப்படியே எடுத்து பெரட்டி நாளைக்கு வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாதி மீனை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கிட்டு வந்தேன்னா அதை வேற புகழுக்கு ஒரு பீஸ் கொடுத்தேன். அதோட அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. சாயங்காலம் நானும் நரேஷும் பாப்பாக்காக ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தாம்பரம் போயிருந்தோம். ஊருக்கு கிளம்புறோமா. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது. அதனால அவளுக்கு கொஞ்சம் கிராண்டா போடலாம் அப்படின்ட்டு. பட் ரேட் எதுவுமே எங்களுக்கு அஃபோர்டபுளா இல்ல. சரி, ரேட் அதிகமா இருந்துச்சு. அதனால சரி நமக்கு ஒரு 700 போல ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தோம். புகழ் பாப்பாக்கு எப்பவுமே எல்லோ தான் அமையும். அதே மாரி இந்த தடவை எல்லோ தான் வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்தேன். இலக்கியாட்ட காமிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. ஸோ பாய்.